சொல்லுமா. என் ஃபேஸ கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வெயில்ல மதியானம் காலேஜ் போயிட்டு வரனால எவ்ளோ டேனா இருக்கு பாருங்க. எனக்கு ஏதாவது பண்ணி தரீங்களா? ஆமா ஜெனி, நெத்தியில கூட வந்து பருவெல்லாம் வந்திருக்கு ஜெனி. எனக்கு எப்படியாச்சு நான் நல்லா டக்குன்னு டேன் போயிடணும், பிரைட் ஆயிடணும், பிம்பிள்ஸ் பண்ணணும், எல்லாம் போயிடணும். அந்த மாதிரி ஒரு இதா ரெடி பண்ணித்தாங்க. சின்ன வயசு ரெடி பண்ணி கொடுத்தேன். சரி ஓகே, திரும்ப அதே ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஆமா அம்மி, எனக்கும் வந்து காலேஜ் வந்து ஆஃப்டர்நூன் தானே போறேன், வெயில்ல போயிட்டு வரணும், எனக்கும் ஸ்கின்லாம் டேன் ஆகும்ல, அதுக்கு எனக்கும் சேர்த்து பண்ணி கொடுங்களேன் அதே மாதிரி. சரி ஓகே, உங்க 2 பேருக்கும் ஒரே சோப் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே அம்மி. ஓகே, இந்த சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 or 3 days ஆகும். ஏன்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கி பண்ணணும். ஸோ 3 days வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது வர்றதுக்கு. இல்லையா? சொல்லுங்க அம்மி. நம்ம சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. ஓ, எங்க வாங்குனீங்க? அது நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். அவன் என்னென்ன வாங்கினேன், எங்கெங்கே வாங்கினேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சோப் சைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜென்லியா, சொல்லுங்க அம்மி. என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பாரு. சொல்லுங்க. இது வந்து பார்த்தோன்னா கிரேஸ்பெரியோட கிளிசரின் சோப் பேஸ். இது நான் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினேன். இது 1 kg. இப்போ நம்ம செய்ய போகிறது 1/2 kg தான். ஸோ ஒரு 1/2 kg எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து இண்டஸ் வேலி ப்ராடக்டோட பயோ ஆர்கானிக் சாண்டல்வுட் பவுடர். இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி, பியோர் சாண்டல்வுட், ஆர்கானிக் சாண்டல்வுட் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்னிங்காக வச்சுருக்கோம். இந்த மஞ்சஸ்ரீ பவுடர் பார்த்தோன்னா நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது 50 rupees எம்ஆர்பி என்னவோ, அதுதான் 50 rupeesக்கு வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் வாங்கியிருக்கேன். இது நம்ம 3 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில். அண்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் 2 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கேமே, இன்னொன்று வந்து சாண்டல்வுட்டே எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். முக்கியமானது எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த சோப் பேஸு. ஃப்ளவர் மாடல் வாங்கினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேன்றதுனால அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் மாடல் வச்சு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் குட்டி குட்டி வீட்டில் இருக்க டீ கப், அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஆன்லைனில் வாங்கின ஐட்டம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை சோப்பை மெல்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துருவோம். செம்ம சாஃப்டாக இருக்குல்ல? கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஆந்தா எல்லாமே கியூபாக கட் பண்ணியாச்சு. ஏன்னா மெல்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிடலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில். தண்ணி வச்சாச்சு, அது ஹீட் ஆகட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதை வைக்கணுமா இல்ல லைட்டா? தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் இதை வச்சா மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளவு நேரத்துல மெல்ட் ஆகும்? 10 minutes போதுமா? ஓகே ஓகே. இதுலயே மிக்ஸ் பண்ணுவீங்களா எல்லாத்தையும்? ஆமா. தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த டைம் உள்ள செட் பண்ணிடலாம். எவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா ஹீட்டா இருக்கிறதுனால உடனே மெல்ட் ஆகுது. செம்ம சீக்கிரமா மெல்ட் ஆகுமே. ஸ்ப்ரைட்ல ஐஸ் கியூப் போட்ட மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் டீ போட்டுடலாம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே, இது 2 ஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சள் டீ பவுடரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். சாண்டல்வுட் பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும் போதே விட்டமின் இ டேப்லெட்டும் போட்டுடலாம். கேமே எசன்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
மம்மி கிளிசரின் எதுக்கு மம்மி? அழுகுறதுக்கா? ஆமா, நீ சோப் யூஸ் பண்ணும்போது அழுகுறதுக்காக போடுறேன். அது வந்து கிளிசரின் போடும்போது கொஞ்சம் நுரை நல்லா வரும், அதுக்காக போடுறது. ஓகே. நம்ம இதுல நிறைய பொருள் ஆட் பண்றோம்ல, சோ நுரை கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதனால கிளிசரின் போட்டு இன்னும் கொஞ்சம் நுரை வரும். ஓகே, ஃபுல்லா இப்போ ½ kgல வந்து ஒரு 6 மோல்டுக்கு நம்ம ஊத்தியாச்சு. ஒரு 3 to 3.5 hours நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா சோப் ரெடி ஆயிடும். அவங்களுக்கு இது போதும் 2 பேருக்கும். ஒரு 2 monthsக்கு ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள்ல நம்ம டேன் ரிமூவ் பண்ணோம்? இது 1 to 2 weeksக்குள்ள கிளியர் ஆயிடுமா. மஞ்சுஸ்ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் பண்றாங்க. டேன், அதுக்கப்புறம் பிளாக் அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்கின் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து மஞ்சுஸ்ரீ ரெடி ஆகும். ஓகே, நம்ம ஒரு 3 to 3.5 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சூப்பரான சோப்பை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். 3 hours ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, சூப்பரா ஃப்ளவரோடதுல இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மல் சைஸ்ல பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணி குளிப்பாங்க அதுல. ஓகே, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, என்னதான் வந்து நம்ம ஹோம்மேட் சோப் போட்டிருந்தாலும் அதுல வந்து ஒரு நுரை வருதா நுரை வரலையா அப்படிலாம் ஒரு டெஸ்டிங்லாம் இருக்கும். இது கண்டிப்பா இதுல ரிசல்ட் டெஃபினட்டா இருக்கும். நம்ம இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஜெனி, உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு? இது ஓகே, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லாவே இருக்கு. நீங்க 1 வீக்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராகவே வரும். ஜஸ்ட் வந்து 3 hours தான். நீங்க மெல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீம் வந்து இந்த சம்மருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்க நீம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அதை போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கூட டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.